அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளாக காலையில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். ஸோ பாசிப்பருப்பையும் அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஒரு 2 நிமிஷம் மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, காலையில் இன்றைக்கி கோதுமை ரவை வச்சு தான் பொங்கல் செய்ய போகிறோம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரவையும் அந்த நெய் பாசிப்பருப்போடு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நல்ல ஒரு வாசம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இதில் இப்போ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 கப்பு சேர்த்துட்டு நீங்கள் கூடவே இன்னொரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா குலைவாக இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அது கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் மட்டும் விட்டு இறக்கிக்க போகிறோம். ஸோ சாதம் இப்போ நல்லா வெந்துருச்சு. பொங்கல் அதை இறக்கியாச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக முந்திரி இருந்துச்சுன்னா சேர்த்து அதை நல்லா தாளித்து நம்ம பொங்கலில் கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். எப்போவுமே ஒரே மாதிரியான இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் வித்தியாசமாக சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கோதுமை ரவை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயட்டில் உள்ளவங்க எல்லாம் கூட தாராளமாக சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் உள்ளவங்க அந்த மாதிரி காலையில் லைட் ஃபுட் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி கோதுமை ரவையில் உப்புமாவோ பொங்கலோ வச்சு சாப்பிடும்போது ஸோ கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தாளிச்சிட்டதை இப்போ பொங்கலில் நான் சேர்த்துட்றேன். அவ்வளோதான். இதுக்கு தேங்காய் சட்னியோ இல்லை பொங்கலுக்கு சாம்பார் வைப்போம் இல்லையா, ஸோ பொங்கல் சாம்பாரோ வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய வீடியோஸை நீங்களும் தொடர்ந்து பார்க்க முடியும். ஸோ சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தேங்காய் சட்னியோட ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.